இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் ஒன்று இருக்குது. என்னத்துக்குன்னு சொன்னா பையிங் ஸ்டேஷனரி ஃப்ரம் த மார்க்கெட். மார்க்கெட்ல போயிட்டு ஸ்டேஷனரி எப்படி பை பண்றது வாங்குறதுன்னு சொல்லி அதுக்குரிய ஃப்ளோ சார்ட் இருக்கு பிள்ளைகள். சரி, இதை வச்சுக்கொண்டே நீங்க என்ன எழுதலாம்? அல்கோரிதம் எழுதலாம். சரியா? அப்ப இது ஃப்ளோ சார்ட். இதை வச்சுக்கொண்டு நீங்க அல்கோரிதம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 என்று சொல்லி எழுதி கொள்ளுங்க. சரியா? இப்ப இதே மாதிரி எழுதி போட்டீங்களா? இதை நாங்க எழுதல போல. ரைட், இதே மாதிரி கொள்ளுங்க. எத்தனாவது இப்ப செய்றீங்க? எத்தனாவது கொஸ்டின் இது? 4வதா? மூணாவது மிஸ். இது 3வதா? மூணாவது. ரைட், ஓகே. மிஸ் இதுக்குரிய அல்கோரிதத்தையும் எழுத வேணுமா? இது ஃப்ளோ சார்ட். இதை கீறிட்டு முதல் செய்தீங்க தானே? முதல்ல என்ன செஞ்சீங்க? இதுக்கு என்ன செய்தீங்க? முதல்ல அல்கோரிதத்தை செஞ்சுட்டு ஃப்ளோ சார்ட். ஃப்ளோ சார்ட்டை கீறினீங்க. அதை போல இதுக்கு வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை கீறிட்டு இதுக்குரிய அல்கோரிதத்தை நீங்களா ஓனா எழுத போறீங்க. ஓகே மிஸ். அவினாஷ் விளங்கிட்டா? எஸ் மிஸ். ரைட், குட். இதுல பாருங்க, ஆஸ்க் ஃபார் த ரிக்வயர்ட் ஸ்டேஷனரி. ரிக்வயர்ட் ஸ்டேஷனரின்னு சொன்னா எங்களுக்கு தேவையானது எது என்ன? ரிக்வயர்டுன்னு சொன்னா ரிக்வெஸ்ட் பண்ற ஸ்டேஷனரி. விளங்குதானே? ரிக்வயர்டுன்னு சொன்னா என்னண்டு? பவினாஷ் விளங்குதா? எஸ் மிஸ். ரைட்.
எழுதிட்டீங்களா? அதுக்கு அடுத்தது போமா இன்னொன்று பார்ப்போமா? மிஸ் கொஞ்சம் இருங்க. Right. ஓகே மிஸ். அவினாஷ் எல்லாம் எழுதியாச்சா? ரைட். அடுத்தது போ என்ன? அடுத்த டிராபுடைய வந்து எப்படி ஒரு ஆடியோ கிளிப் வந்து இல்லாட்டி வீடியோ கிளிப் எப்படி நாங்க கம்ப்யூட்டர்ல போடுறது. Draw a flow chart in Microsoft Word for the steps required to play music store in a CD. எப்படி நாங்க ஸ்டோர் பண்றது. ரைட். எப்படி நாங்க ஸ்டோர் பண்றதுன்னு சொன்னா முதல்ல என்ன செய்ய வேணும் சொல்லுங்க பாப்போம். யாராச்சும் கட்டிக்காரன் என்ன செய்ய வேணும்? ஏதாச்சும் பாட்டு இல்லாட்டி வீடியோ வந்து ஸ்டோர் பண்ண வேணும். என்ன செய்ய வேணும்? சொல்லுங்க பிள்ளைகள். என்ன படிச்சவனும் ஞாபகத்துல இல்லையோ? எங்க அது அக்ஷயனை காணையில. அப்போ எப்படி ஸ்டோர் பண்றது? வீடியோ ஒன்றுல எப்படி நாங்க ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு மிஸ் மியூசிக் டவுன்லோட் பண்றாங்க சொல்றாங்க. அந்த ஆடியோவை டவுன்லோட் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல உங்கள்ட்ட இப்போ இருக்குதுன்னு சொன்னா ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று இருக்குதுன்னு சொன்னா நீங்க அதை எப்படி நீங்க கம்ப்யூட்டர்ல இருக்குது ஒரு ஆடியோ அதை நீங்க சிடிக்கு நீங்க மாத்த போறீங்க. ஓகே மிஸ். அந்த தமிழ்ல சொல்லலாமா மிஸ்? ஓ தமிழ்ல சொல்லுங்க. இன்சர்ட் பண்றவங்க அதுக்கு பிறகு அந்த கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க அந்த ஃபைல்ல அந்த கம்ப்யூட்டர்ல வச்சிருக்க அந்த ஃபைலை காப்பி அண்டு கொடுத்துட்டு அந்த சிடிக்குள்ள போய் பேஸ்டா கொடுக்கணும். பேஸ்ட கொடுத்தானா அதுக்கப்புறம் சிடிக்குள்ள இன்சர்ட் ஆயிடும். பிறகு பண்ணி பார்க்க வேணும் என்ன? அப்புறம் ஒருக்கா செக் பண்ணி பார்க்க வேணும் என்ன? அப்படியா? செக் பண்ணி பார்த்தா தானே அது சிடில இருக்கா இல்லையானு தெரியும். சரி, இதுல வந்து ஒரு சிம்பிளான மெத்தட் தான் போட்டிருக்கு நம்ம. முதலாவது ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு மெயினான விஷயம் என்னன்னா சிடியை நாங்க உள்ள போடணும். சரியா? சிடியை உள்ள போட்டுட்டு செலக்ட் பிளேலிஸ்ட் பிளே சொன்னா என்னது? மியூசிக்க பிளே பண்ணி ஸ்டோர் ஆகின இதுல கேள்வி வந்து ஸ்டோர் ஆகின ஒரு மியூசிக்க வந்து நாங்க எப்படி பிளே பண்றோம்னு சொல்லி இந்த கேள்வி. சரியா? அப்ப ஏற்கனவே எங்களுக்கு ஸ்டோர் ஆகி இருக்கு, அதை நாங்க எப்படி பிளே பண்றது இந்த கேள்வி. நாங்க ஸ்டோர் ஆகி இருக்குன்னு சொன்னா நாங்க என்ன செய்யலாம்? முதலாவது இந்த சிடியோ அந்த சிடியை நாங்க முதல்ல இன்சர்ட் பண்ண வேணுமே. கம்ப்யூட்டர்ல இன்சர்ட் பண்ணிட்டு எங்க நாங்க கூடுதலா ஆடியோவோ வீடியோ ட்ராக்கோ நாங்க லிசன் பண்றதுக்கு எந்த சாஃப்ட்வேர் பாவிப்போம்? என்ன சாஃப்ட்வேர் பாவிக்கிறோம் நாங்க? கவினா சொல்லுங்க. விஎல்சி பிளேயர் தெரியுமா? விஎல்சி பிளேயர்
ஏன்னா அந்த அது ஒரு சாஃப்ட்வேர் பிள்ளைல அதுலதான் நாங்க வீடியோவோ ஆடியோவோ கேட்டுக்கொள்ள முடியும். அந்த சாஃப்ட்வேர் இருந்தா தான் நாங்க அந்த பாட்டுகளையோ வீடியோவோ பார்க்க முடியும். ஸோ நாங்க என்ன செய்யறோம், போயிட்டு செலக்ட் த பிளேலிஸ்ட் பிளே, என்ன பாட்டு பிளே பண்ண போறோமோ அந்த லிஸ்ட்டை நாங்க செலக்ட் பண்ணுறோம். பிறகு நாங்க பிளே பண்ணி மியூசிக் கேட்க முடியும். இது வந்து சிம்பிளான ஒரு மெத்தட். டீப்பா போகல. சரியா, முதலாவது என்ன செய்யணும், டிடியை இன்சர்ட் பண்ண வேணும், பிறகு செலக்ட் பண்ண வேணும், பாட்டை செலக்ட் பண்ண வேணும், அதுக்கு பிறகு லிசன் பண்றோம், அதோட ஸ்டாப். சரியா, 4 ஸ்டெப் தான் இதுல போட்டிருக்கு. நீங்க விரும்பினா உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதி கொள்ளலாம். இல்லாட்டி ஃபுல்லா செலக்ட் பண்ணணும், இல்லாட்டிக்கு தனி தனி இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக்கான சாங்கையோ வீடியோவையோ செலக்ட் பண்ணிட்டு அதை மட்டும் பாக்குறதாவும் எழுதலாம். சரியா, ஸோ இது 4 ஸ்டெப்போட இருக்கிறதுனால சிம்பிள், இதையே எழுதிக்கொள்ளுங்க. இதுக்குரிய அல்கோரிதத்தையும் பக்கத்துல எழுதிக்கொள்ளுங்க. ரைட், முடிச்சிட்டீங்களா? நோ மிஸ். No, miss. நோ மிஸ். ஸோ இண்டியோட எங்கண்ட 5ஆம் பாடம் முடியுது. அடுத்தது பிள்ளை டிஃப்ரெண்ட் பிட்வீன் அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட், அதே முறைக்க பார்த்துட்டோம்டா 5ஆம் பாடம் ஃபினிஷ்ட். ஓகே, பார கிளாஸ் நாங்க அதை பார்ப்போம். டிஃப்ரென்ஸ், என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி. இது கிரிட்டிங்க தானே, அல்கோரிதம் அதெல்லாம் எழுதி கொள்ளுங்க. சரிதானே? அல்கோரிதம் ஃப்ளோ சார்ட்ல இருக்காச்சும் பிரச்சனை இருக்கா? திருப்பி கேட்க கூடாது. No, miss. அவினாஷுக்கு? நோ மிஸ். அருங்கண்ட அக்ஷயனுக்கு? நோ மிஸ். ரைட், அப்ப நாங்க வார கிளாஸ் அல்கோரிதம் அண்ட் ஃப்ளோ சார்ட் டிஃபரன்ஸோட பேப்பர் செய்வோம். சரியா, எக்ஸாம் பேப்பர் செய்வோம், பார்ப்போம். ஓகேயா? ரைட் பிள்ளைகள், ஓகே, எல்லாருக்கும் குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய். Thank you, miss. Bye, miss. Thank you, miss. Bye, miss.